6ஆம் இடம்ங்கிறது வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன். இதனால என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் சமாளிக்க முடியாதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து விட்டது. இது ஒரு கடனா இல்லாம 2 கடனா, 3 கடனா, 4 கடனா ஒரு சிலந்தி கிட்ட போய் நம்ம மாட்டினா எப்படி மாட்டுவோம்? இது நாள் வரை பிரச்சனையில வெந்து நொந்து வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில் மொத்தமாக முடங்கி விட்டோம். எங்க ராசி தான் சார் தனுசு. எங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே புதுசு, எல்லாமே ஒவ்வொரு தினசு. ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பெயர்ச்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. மேலோட்டமா பார்க்க போனா இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமா ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால, ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார். ஏன் அப்படின்னா, குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபக்கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம். தனுசு ராசியை எடுத்துக்கொள்வோம். தனுசு ராசிக்கு இது நாள் வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியில போய் அமரப்போகிறார். அப்படிங்கிறதுனாலவே தனுசு ராசியான எங்களுக்கு ஏதோ ஒரு பயம், ஒரு டென்ஷன் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனால் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் எங்களை போட்டு நசுக்கி விட்டார். 6ஆம் இடம்ங்கிறது வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன். இதனால என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் சமாளிக்க முடியாதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து விட்டது.
அதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம போகும் பொழுது அந்த ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையாக மாறியது. எப்படின்னா, அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பிறகு அந்த கடனே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. முதல்ல நாங்கள் எந்த பிரச்சனைக்கு கடன் வாங்கினோமோ அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையா மாறி கடன் பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அது ஒரு கடனா இல்லாம 2 கடனா 3 கடனா 4 கடனா ஒரு சிலந்தி கிட்ட போய் நம்ம மாட்டினா எப்படி மாட்டுவோம், அதை போல் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம். இப்பொழுது எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வருகிறது. அப்போ எங்க ராசியாதிபதியே எங்களை பார்க்க இருக்கிறது. இது நாள் வரை பிரச்சனையில வெந்து நொந்து வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில் மொத்தமாக முடங்கி விட்டோம். எங்க ராசி தான் சார் தனுசு. எங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே புதுசு, எல்லாமே ஒவ்வொரு தினுசு. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ராசிக்கு குரு பார்வை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இனி வருவதற்கு உங்களுக்கு 12 வருஷம் 11 வருஷம் ஆகும். அதாவது இப்போ சிம்மத்துக்கு குரு வந்தாலும் மேஷத்துக்கு குரு வந்தாலும் தனுசுக்கு விசேஷ பார்வைங்கிறது கிடைக்கும். ஆனால் சிம்மத்துக்கு குரு வந்தாலும் இதே மாதிரி மேஷத்துக்கு குரு வந்தாலும் விசேஷ பார்வைங்கிறது கிடைக்கும். ராசியாதிபதி சமசப்தமமாக வந்து, என்ன சார் புரியவே இல்லையே, அதாவது 180 டிகிரி ஆஸ்பெக்ஷனில் போய் உட்காந்து நேர்முகமாக 7ஆம் பார்வையாக தனுர் ராசியை பார்க்க இருக்கிறது. ராசியை மட்டும் பார்க்குதா அப்படின்னு கேட்டால் 11ஆம் இடம் லாபத்தை பார்க்குது, இந்த பக்கம் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை பார்க்குது. இப்போ 4ஆம் வீட்டில் சனி போய் உட்கார்றது உங்களுக்கு ஒரு -20% அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் +90%. அப்போது நெட் ரிசல்ட் +70 எடுத்துக்கலாம். இப்போ லாபத்தை உங்களுக்கு குரு பார்ப்பது நிகரற்ற லாபத்தை கொடுக்குது. லாபத்தை குரு பார்க்குதுன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க வேணாம், ராசியாதிபதி லாபத்தை பார்க்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இது நாள் வரை எங்களுக்கு லாபம் வரலையான்னா வரலை, இனி லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மேலும் மேலும் அபிவிருத்தி, தொழில் ரீதியாக லாபம் வரும். லாபம் வர்றது மட்டும் விஷயம் இல்லை சார், வந்த லாபம் நமக்கு நிற்கும். இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ராசியை குரு பார்க்கறதுனால எதெல்லாம் நமக்கு இது நாள் வரை ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாமே நமக்கு ஆகும். அது சுபகாரியங்களாக இருக்கட்டும், திருமண பிராப்தமாக இருக்கட்டும், புத்திர பாக்கியமாக இருக்கட்டும். சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்கள், இருந்த வேலையில் மாற்றம், வெளிநாடு வாய்ப்பு, அங்கே போய் ஒரு நிம்மதியாக கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. தனியாக அந்த நபர் மட்டும் வெளிநாட்டுக்கு போகாமல் ஹோல் ஃபேமிலியாகவே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. ஸோ ஒரு ஐஸ்வர்யம், ஒரு பாக்கியம்னு வந்தால் கூட குடும்பத்தை இழக்காமல், குடும்பத்தை பிரியாமல் மொத்தமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறது வெற்றி, சகோதரர்களுடைய ஒரு ஐஸ்வர்யம், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுவது மட்டுமல்லாமல் 3ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்து அமர்வது அப்படிங்கிறது மேலும் வெற்றி, மேலும் வாய்ப்பு, மேலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்கெல்லாம் நமது திறமையை காண்பித்து அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை, நிறைய கிளைண்ட்ஸை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. நிறைய யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருக்கலாம், இல்லை சினிமாவில் டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், நடிக்கிறதா இருக்கலாம், ஃபைட் சீனாக இருக்கலாம். இந்த நபர்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விதத்தில் நிறைய வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக இந்த 3ஆம் இடம்ங்கிறது 4ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருவதனால் ஒரு இடம் விற்கணும், அதன் மூலம் ஒரு நல்ல இடம் வாங்கணும், வித்த இடத்துல கிடைச்ச ப்ராஃபிட்டை வச்சு நிறைய கடனை அடைக்கணும், நிம்மதியாக இருக்கணும், எந்த ஃபோன் வந்தாலும் எடுத்து பேசணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளோ நேரம் நிறையா ஃபோன் காலை எடுக்கவே முடியலை, ஏன்னா வர்ற கால்ஸ் எல்லாம் கொடுத்த கடனை திருப்பி கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஃபோன் கால்ஸாக தான் வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு சாந்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிறைய சுபகாரியங்கள், நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நிறைய டிவைன் கனெக்ஷன்,
நிறைய புது புது வாய்ப்புகள்ங்கிறது எல்லாமே இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் லாபம், வெற்றி, தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு அபிவிருத்தி, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். இப்போ எல்லா தனுராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கே அஸ்ட்ராலஜி நல்லா தெரியும். இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு டோட்டல் ப்ராக்ரஸ், டோட்டல் பாசிட்டிவ். இதில் ஜாக்பாட்டு குரு ராகுவை பார்ப்பது, இது 3ஆம் இடம். 3ஆம் இடத்தில் மேலும் மேலும் வெற்றிகளும் வாய்ப்பும் அபிவிருத்தியும் வெளிநாட்டு தொடர்பும் ஏற்படுவது. எங்க கவனமா இருக்கணும்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தில் சனி பகவான். 4ஆம் இடம் வீடு, வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்காட்டுவதனால் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர், இல்லை நம்ம காரில் போகும்போது இன்சூரன்ஸ் கட்டாமல் போவது, அப்பொழுது தான் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் மாட்டிக்கொள்வது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர்னா தொடக்கத்திலேயே அந்த ரிப்பேரை நம்ம பண்ணிடணும். இல்லைன்னா அது ஒன்று முடிஞ்சு இன்னொன்று, அது முடிஞ்சு இன்னொன்றுன்னு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நாம் மாட்டிக்கொள்வோம். இந்த பக்கம் 9ஆம் இடத்தில் கேது, வயதை அனுசரித்து உங்களுடைய அப்பாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால் பிகினிங் ஸ்டேஜ்லேயே போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிவிடுங்க. மேலும் பாக்கியங்கள், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நான் ஒரு ப்ரேயர் வச்சுருந்தேன், திருப்பதிக்கு போகணும்னு ஒரு ப்ரேயர் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ப்ரேயர்ஸை முதல்ல போய் ஹானர் பண்ணி அந்த வேண்டுதல்களை முடித்து விடுங்கள். அப்படி இல்லைன்னா நமக்கு அதுவே ஒரு விதமான ஒரு மென்டல் டென்ஷன், நம்ம பண்ணலையோ, நம்ம இதை செய்யலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ குரு பகவான் இவர்களுக்கு பூரணமான அனுக்கிரகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். 9ஆம் இடத்துல கேது வருவதனால் பாக்கியஸ்தானத்தில் கேது வருகிறது. இப்போ ஆண் ராசியில் கேது பகவான் வரும் பொழுது மனித தலை இல்லாத ஆண் தெய்வம். இது பெண் ராசியா இருந்தா இப்போ பிரித்தியங்கரா, வாராகி மாதிரி தெய்வங்களை வழிபடணும். இப்போ சிம்மத்தில் கேது, அது ஆண் ராசி. இப்போ கணபதி வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதை எப்போ செய்யணும்னா திங்கட்கிழமைகளில் செய்யணும், சனிக்கிழமைகள்லையும் செய்யலாம். இது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளையும் ஓவர் கம் பண்ணுவதற்கு ஒரு கவச்சம் போல் வந்து அமரும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதனால் ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் வந்து நீராடி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸு, அதையும் தவிர வாழ்க்கையில் வாழ்வை இழந்த முதியவர்களுக்கு உங்களால் என்ன முடியும், அன்னதானமாக இருக்கலாம், ஒரு வஸ்திர தானமாக இருக்கலாம், அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது, நீங்கள் யூஸ் பண்ணின ட்ரெஸ்ஸை கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பாதுகா தானம் சார், புரியவே இல்லை சார், செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து சனியின் தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகும். ஸோ இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது பூரணமாக தனுர் ராசிக்குத்தான் வருகிறது. இந்த வாய்ப்பை முழுவதுமாக உபயோகிக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன பரிகாரம் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அதை மட்டும் செய்தால் அதுவே போதுமானது. இன்னும் ஒரு வருடத்திற்கு துலா ராசி, இன்னும் ஒரு வருடத்துக்கு தனுஷ் ராசிக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற ஒரு அமைப்பாகத்தான் வருகிறது. இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வெற்றி வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.